கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நாளிலும் நம்மளுடைய ஒரு சிறு தியானத்திற்காய் மத்தேயு 5வது அதிகாரத்தை 14 16 வசனம் உடைய மேத்யூ சாப்டர் 5 verses 14 to 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். போதும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் நம்ம ஒரு விஷயம் கூட எல்லாரும் வாசிக்கலாம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில் இந்த வசனத்தின் மூலியமாய் நம்மளோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், நாம உலகத்திற்கு ஒரு ஒளியாக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. God is asking, நம்ம வீட்டுக்குள்ளே மாத்திரமல்ல, இந்த சர்ச்சுக்குள்ளே மாத்திரமல்ல, ஆண்டவர் எதற்கு நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரா? உலகத்திற்கு ஒளியாக இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு இருள் இருக்கிறதுனால நாம தான் அந்த உலகத்திற்கு ஒளியாய் மாறணும். only we can bring light to this world. அல்லேலூயா. உலகத்தில் ஏற்கனவே ஒளி இருக்குது, உலகத்தில் ஏற்கனவே பிரகாசம் இருக்குது, உலகத்தில் ஏற்கனவே எல்லாம் நல்லா குழப்பம் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்குதுன்னா நீங்களும் நானும் அவசியம் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, அந்த உலகத்தில் ஒரு கார் இருள் மனிதனை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு பயங்கரமான டார்க்னஸ் மனிதனை சூழ்ந்திருக்குது. அந்த டார்க்னஸ் மத்தியில் அநேக குழப்பங்கள், அநேக பயங்கரமான காரியங்கள், என்னைக்கு எது நடக்குன்னே தெரியல. நல்லா போய்கிட்டுறது போல் இருக்குது. லுக்ஸ் லைக் எவ்ரி திங் இஸ் கோயிங் குட். திடீர்னு பார்த்தா ஒரு குழப்பம், திடீர்னு பார்த்தா ஒரு கவலை, ஒரு பிரச்சனை, இப்படியான சூழ்நிலைகளை நம்ம சுற்றி நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம தான் உலகத்திற்கு ஒளியாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நாம் ஒளியாக இருக்க வேண்டும்ல. எதற்கு நான் ஒளியாக இருக்கேன்? இந்த உலகத்தில் என்ன காரியத்திற்கு நான் ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியரில் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் கூறுகிறது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இங்க வசனம் கூறுகிறது, ஏன் ஒரு மனிதனுடைய இருதயம் குருடா இருக்கிறது, ஏன் உலகத்திற்கு ஒளி தேவை என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் கூறுகிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு? பிசாசு. அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினானாம். அப்போ இயேசு இல்லாதவர்களுடைய இருதயமும் எண்ணங்களும் எப்படியாய் காணப்படுகிறது? எப்படி காணப்படுகிறது? குருடாக்கப்பட்டதாய் காணப்படுது. They are not able to see the light of God. Hallelujah. Hallelujah. ஸோ அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த உலகம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மளைய என்ன சொல்கிறாரு? உலகத்திற்கு ஒளியாய் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் எதில் உலகத்திற்கு ஒளியாய் மாறுது? அந்த வசனத்திலே நம்ம வாசித்தோம். இருந்தாலும் யோவான் 3வது அதிகாரத்தில் 20-21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகளை கண்டுபிடிக்காதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகளை தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஸோ முதலாவது நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய கிரியைகள் நமக்கு ஒரு ஒளியாய் காணப்படுகிறது. ஆமென். நம்மளுடைய விசேஷமாய் சொல்லணும்னா நம்ம அவர் குட் ஒர்க்ஸ், நம்முடைய நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு ஒளியாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு பாருங்க, நற்கிரியைகளை செய்கிறதுல நாம ஒளியாக இருக்கிறோமா, இல்லை அவங்க தேவனை அறியாதவர்கள் ஒளியாக இருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யார் ஒளியாக இருக்கிறா? வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், கொர்நீலியுவை குறித்து வேதம் கூறுகிறது. அவன் ஒரு புறஜாதி மனிதனாய் காணப்படுகிறான். ஆனால் அவன் ஒரு நற்கிரியைக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறான். அந்த 100க்கு அதிபதி பாருங்க, அவன் தேவாலயத்தை கட்டி கொடுக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஸோ அப்படியான நற்கிரியைகளை மற்றவர்கள் செய்து அவர்கள் தான் நமக்கு ஒளியாக இருக்கிறாங்க. நாம் அவர்களுக்கு ஒளியாக இருக்கிறோமா என்பது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம், நான் நற்கிரியைகளுக்கு ஒரு ஒளியாக இருக்கிறேன் வாழ்க்கையில், என்னை பார்த்து மற்றவர்கள் இப்படி தான் நல்லதை செய்யணும், இப்படி தான் கொடுக்கணும், இப்படி தான் உதவி செய்யணும் அப்படின்னு என்னையை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், இந்த உலகத்திற்கு நற்கிரியைகளின் மூலியமாய் நீங்கள் எப்படி இருக்கணுமா? ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி எல்லாம் ஆப்போசிட்டாக நம்ம சூழ்நிலைகள் காணப்படுகிறது. பார்த்தா அவர்கள் அதிக ஒளி பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இருளில் இருக்கிறவர்கள் ஒளியை அதிகமாய் பிரகாசிக்கிற நற்கிரியைகளை செய்து பிரகாசிக்கிற சூழ்நிலையாக இருக்குது. இன்றைக்கி ஒளியை நம்ம பெற்றுக்கொண்ட நாம நற்கிரியைகளுக்கு குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த 6 மாதங்களில் என்ன நற்கிரியைகளை நாம் செய்திருப்போம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் நம்ம எதற்கு நற்கிரியை ஒளி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 7-9 வசனத்தை வாசிங்க. லூக் 16:7-9. பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக் கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ள வாருண்டபடியாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நம்மளே பார்த்து சொல்றாங்க 8வது வசனத்தில், அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். அவ்வளோ அந்த அடையாளமாய் கூட இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா. என்ன ஒரு நிலைமை நம்ம நிலைமை! யாரை அடையாளமாக எடுத்து செய்கிறாங்க? புறஜாதியாக இருக்கிற இயேசுவை அறியாத ஒரு மனிதனை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல. அவனே நல்ல இருள் அந்தகாரத்தில் இருக்கிற அந்த மனுஷனே தன்னுடைய பொருட்களை வைத்து எப்படி ஜனங்களை ஆதாயம் பண்ணிக்கொள்ளலான்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்கிற யோசனை கூட இந்த பிரபஞ்சத்தின் இந்த ஒளியின் பிள்ளைகளுக்கு அந்த தன்மை இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இடத்துல ஆண்டவர் அதிக வசதிகளை ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறான்னா அதை வைத்து எப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது, எப்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் நமக்குள்ளே காணப்படாது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. He is the one who is saying that they are more wise than the people of light. ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த இருளின் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றாரு. எப்படி அவங்க ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, நம்ம ஸ்மார்ட்டாக இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் இதற்கு நாம் ஒரு ஒளியாய் காணப்பட வேண்டும். எப்படி நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை, எப்படி நமக்கு கொடுத்த தாளந்துகளை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எப்படி அந்த ஒளியாய் அதை எடுத்து பயன்படுத்துவது என்பதிலே நாம் கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மூன்றாவது காரியமாக எபேசியர் 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 5:8. எஃபீசியன்ஸ் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். 15லிருந்து வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், முற்காலத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க? அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு, அப்புறம் அந்த வசனத்தில் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி வசனத்திலே சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் நம்மளுடைய நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது ஒரு ஒளியின் பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. How you using your time reflects how you are in God. தேவனுக்குள்ளே அந்த ஒளியை நீங்கள் பெற்றுக்கொண்டதற்குரிய வெளிப்பாடு எப்படி தெரியுமா? நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக எப்படி நடந்து கொள்ளலாமா? நீங்கள் நேரத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துகிறீர்கள் என்பது. அல்லேலூயா. நேரத்தை நீங்கள் எப்படி பிரயோஜனப்படுத்துறீங்க? நிறையா நியூஸாக பார்த்து காலத்தை ஆதாயம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை வேதத்தை அதிகமாய் வாசித்து காலத்தை ஆதாயம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இல்லை நிறைய காரியங்களை, தேவையற்ற காரியங்களை பார்த்து நாம் காலத்தை ஆதாயம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? இல்லை தேவனுடைய வார்த்தைகளோ இல்லை ஜெபத்திலோ ஏதோ ஒரு காரியத்தில் நேரத்தை செலவிட்டு நாம் ஒளியின் பிள்ளைகள் என்பதை காண்பிக்கிறோமா? காண்பிக்கிறீங்களா? எத்தனை பேர் காண்பிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இந்த டைமை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். We have to prioritize God first. தேவனை முதலாவது நம்ம முக்கியப்படுத்தி அவருக்குண்டான மேன்மையும் அவருக்குண்டான கனத்தையும் நம்ம முதலாவது செலுத்த வேண்டியதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கி அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்துக்கும் நேரத்தை செலவிட்டுட்டு அதற்கு அப்புறமாய் நம்ம ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்லுவோமானால், நம்ம ஒளியின் பிள்ளைகள் நமக்குள்ளே இன்னும் என்ன இருக்குது? இருள் கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. விட்டிங்கன்னா அது கார் இருளாக மாறிடும் அப்புறம். ஆமென். ஸோ ஒளியின் பிள்ளைகளாய் நம்ம மாறுவதற்கு நேரத்தை சரியாய் நம்ம ஆதாயம் பண்ணி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் நமக்குள்ளே எப்பொழுதும் காணப்படும். ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் த டைமை எப்படியாவது ஆண்டவரை தேடுகிற முயற்சியில் நம்ம இருக்கணும். மற்ற நேரத்தில் மற்ற காரியங்களை நம்ம செய்கிறோம், தட்ஸ் ஆல் ஃபைன். எல்லாம் 24 ஹவர்ஸும் அப்படியே ஜெபத்திலே இருக்கணும்னா கஷ்டம். 24 ஹவர்ஸும் வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கணும்னா மேபி கஷ்டமாக இருக்கும். அநேக வேலைகள், அநேக டயர்ட்னஸ் இருக்குது, எல்லாருக்கும் தூக்கம் வரும், அநேக திங்ஸை யோசிக்கணும், பிளான் பண்ணணும், வீட்டு காரியங்களை பிளான் பண்ணணும். பட் வேதம் கூறுகிறது ஒளியின் பிள்ளைகளுடைய அடையாளம் என்னது? காலத்தை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறது ஒளியின் பிள்ளைகளுடைய ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. Hallelujah. If you don't know how to use your time for God, then you are not the children of light. Amen. Hallelujah. வசனம் அதனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. Hallelujah. பிரியமானவர்களே, நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய காரியங்களை இருளாக்கும்படிக்கு அநேக காரியங்கள் இந்த பூமியில் நாம் முயற்சி செய்யாமலே நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் முயற்சியை செய்ய தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கையை இருளாக்குவதற்கு பிசாசு எவனை விழுங்கலாம் என்பதை பார்த்து தேடி வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. எவனை திரும்ப இருளுக்குள் எடுத்து போகலாம். இவன் ரொம்ப க்ளீனாக இருக்கானா, இன்னும் 7 பிசாசுகளை, அவனை காட்டிலும் பயங்கரமான பிசாசுகளை கொண்டு வந்து இவனை திரும்ப கொண்டு போவதற்கு, இவனை திரும்ப ஆட்கொள்ளுவதற்கு அந்த பிசாசு முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அதற்கு எதிராய் நம்ம போக வேண்டும் என்றால் தேவனை கிட்டி சேருகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒளியோடு கூட ஒரு ஐக்கியத்திலே நாம் காணப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஒரே ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்த்து இந்த நாளிலே நம்ம முடிக்கலாம். இந்த ஒளி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படியாய் மாறுகிறது என்பதை பார்க்கும் பொழுது
அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், ஆக்ட்ஸ் 9:1-2. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகியும் ஸ்திரீகளாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ளே இருள் இருக்கும் பொழுது, இந்த மனிதன் பாருங்க, சவுலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இஸ் எ வெரி எஜுகேட்டட் மேன், நல்லா படித்த ஒரு மனிதன், நல்ல ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட, நல்ல ஒரு லெக்சரர்கிட்ட படித்த ஒரு கமாலியல் என்கிற ஒரு மனிதனிடத்தில் படித்த ஒரு மனிதன், நல்ல ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன், யூதர் முறைமைகளிலே ரொம்ப ஒரு ஆழமாய் பங்கேற்ற ஒரு மனிதனாய், நல்ல அதை ஊரை அதுக்குள்ளே இருந்து வளர்ந்த, பாரம்பரியத்தில் வளர்ந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். எல்லா விதத்திலும் பார்த்தா இஸ் எ பர்ஃபெக்ட் மேன். அவனுடைய முறைமைகளை கை கொள்ளுகிறதா இருக்கட்டும், அவன் கர்த்தருக்காய் செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஹி வாஸ் லைக் ஜெலஸ், ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு இருள் காணப்பட்டது. இந்த இருள் அவனை என்ன செய்ய வைக்கிறது? ஜனங்களை கொலை செய்யும்படிக்கான ஒரு மத வெறியை அவனுக்குள்ளே உண்டாக்குகிற ஒரு இருளாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பாரம்பரியத்திலே ஆழமாய் ஊறின ஒரு மனிதன், மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தினுடைய இருக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறாரு. ஆனால் அவருக்குள்ளே ஒரு இருள் காணப்பட்டது. அந்த இருள் எவ்வளவு பயங்கரமாக இருந்ததுன்னா, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை கொலை செய்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பாரம்பரியத்தில் ஊறின ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வருமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்கே வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவன் அப்படியான ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் சவுல் நினைத்தாரு, நான் தேவனுக்கு தான் ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அவன் இந்த காரியத்தை எல்லாம் அவன் செய்தான் என்று சொல்லி, அவனுக்கு அவனுடைய பாரம்பரியம் அவனுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு விக்கிரகமாய் காணப்பட்டது. ஒரு பாரம்பரியம் எப்படி காணப்பட்டது? அவனுக்கு ஒரு விக்கிரகமாய் காணப்பட்டது. எவ்வளவு தூரம் அவனுக்கு ஒரு விக்கிரகமாய் காணப்பட்டதுன்னா, இயேசுவே நேரில் தோன்றினாலும், இயேசுடைய வார்த்தைகளை கேட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இருள் அவனை விட்டு அகன்று போகாத ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம முன்னவே பார்த்துருக்கிறோம், பாரம்பரியத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனை எவ்வளவு இருளாக்குகிறது என்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். பாருங்கள், நம்ம கூட வாசித்தோம், ஒரு மனிதன் பிறவியிலிருந்தே குருடனாக இருக்கிறான். கரெக்டாக, பிறவியிலிருந்தே குருடன். ஜப ஆலயத்தில் வாசலில் இருந்து எத்தனையோ வருஷ கணக்காக 40 வருஷமாக அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். ஜபாலயத்துக்குள்ளே போகிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, ஆலய தலைவர்கள் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இயேசு அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அவனை விடுதலை ஆக்கிட்டார். அவனுக்குள்ளே இருந்த இருள் நீங்கிட்டு அவனுக்கு ஒரு வெளிச்சம் வந்துடுச்சு. ஆனால் இதை ஒவ்வொரு நாளும் பார்த்தவர்கள், இன்னைக்கு அந்த மனிதன் சுகப்பட்டு இருக்கிறான், இந்த மனிதன் ஒரு விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறான் என்று அறிந்தும் இயேசுவை கடிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு தூரம் அவர்களுக்குள்ளே இருள் காணப்பட்டது. அந்த பாரம்பரியத்தின் இருள், அதுக்குள்ளே அவர் அப்படியே மூழ்கி இருந்ததுனால வெளியில் வர முடியல. இயேசு அற்புதம் செய்தாலும் அந்த அற்புதத்தை ஏற்றுக்கொள்ள கூட முடியல அவர்களால். அப்படி ஒரு இருள் அந்த மனிதனிடத்திலே காணப்பட்டது என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அது எவ்வளவு தூரம் அந்த காரியம் இருக்கிறதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை அபத்தமாக்கி போடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுகிறோமா? அபத்தமாக்கி போடுகிறோம். அதை ஒன்றும் இல்லாமல், அது வேஸ்ட், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அதை அவ்வளவாய் நம்மளை இருளாக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்த சவுலினுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 3-9 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 9:3-9. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஆமென். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர்,
நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான். அவனுடைய கூட பிரயாணம் பண்ணின மனுஷர் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒளியாய் அவனுக்கு தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. பெரிய ஒரு ஆச்சரியமான ஒளியாய் அவனுக்கு மாத்திரம் இயேசு தரிசனமாகிறார். மற்ற யாருக்குமே புரியல, மற்ற யாருக்குமே அந்த சத்தம் கேட்கல. ஆனால் இயேசு கரெக்டாக கடந்து வந்து அவனுக்குள்ளே இருக்கிற இருளை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவன் நினைச்சிட்டு இருந்தான் அத்தனை நாள், எனக்கு நல்லா கண்ணு தெரியுது, நான் இயேசுவுக்கு தேவனுக்கு தான் ஊழியம் செய்கிறேன் என்று நினைத்து கொண்டு இருந்த ஒரு மனிதனுடைய கண்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? குருடாக்கிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு பதில் அவன் கண்ணை என்ன பண்ணிட்டாரு? குருடாக்கிட்டார். என்ன மாற்றி வித்தியாசமாக செஞ்சிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யோசிப்பேன், இயேசு வந்தால் வெளிச்சம்தான் வரணும், சுகந்தனை வரணும். இயேசு அவனை குருடாக்கி அவனுக்குள் இருக்கிற ஒரு இருளை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீ எந்த காரியத்தில் இருளில் இருக்கிற என்பதை அவனுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆண்டவர் சொல்ல, நீ இருளில் இருக்கிற அது உனக்கு தெரியல, இன்னைக்கு உனக்கு தெரியும். எப்படி தெரியும்? உன் கண்கள் குருடாக்கி ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு இருள் உனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. ஆண்டவரே வந்து அவனிடத்தில் பேசி ஒரு சுவிசேஷத்தை சொல்லி அவர் அவனுக்கு ஒரு இருள், அவனுக்குள் இருக்கிற இருளை அவர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பேசுகிறதை சில வேளைகளில் நம்ம அலட்சியமாக எண்ணுகிறோம். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற இருளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உங்களுக்குள் இருக்கிற கடினத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு அதை லைட் போட்டு அதை காட்டுகிறார். இதில் தான் நீ குறைவுபட்டு இருக்கிற, இதில் தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்தில் இருக்கிற, இந்த விஷயத்தில் தான் நீ வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு தெளிவாய் புரிய வைக்கிற ஒரு தேவனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவன் மேலே பிரகாசித்தது. பிரியமானவர்களே, அதான் வேதம் 2 கொரிந்தியர் 4:4 சொல்லும் பொழுது, அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் அந்த 4ஆவது நாள் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த சுவிசேஷத்தின் ஒளி ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது தான் அவனுக்குள் இருக்கிற இருள் நீங்கும். ஆமென். அதை அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை அனுப்பி அவரே தோன்றி அவனிடத்திலே பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பிரியமான, நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற இருள் நீங்கணும்னா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே கடந்து வரணும். ஆமென். நம்ம நினைக்கிறோம் நம்ம வெளிச்சத்தில் தான் இருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி பவுலை போல நாமளும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஒளி, த லைட் ஆஃப் காட் நம்மளுடைய இருதயத்தில் வரும்பொழுது தான் நமக்கு தெரியுது நாம் ஒளியின் பிள்ளைகளா இல்லை இருளின் பிள்ளைகளா என்பதை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள் என்னது என்பதை ஆண்டவருடைய வார்த்தை வெளிச்சம் போட்டு காட்டும் நம்மளுக்கு. ஆமென். 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரத்திலே 6ஆவது வசனம் கூறுகிறது. வாசிங்க. 2 கொரிந்தியர் 4. வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி, the light of knowledge. ஹல்லேலூயா. ஒரு இயேசுவினுடைய அறிவின் ஒளி, அவரை பற்றின ஒரு அறிவு ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அது என்னவாய் மாறுகிறது? ஒரு ஒளியாய் மாறுகிறது. அப்போ ஒளியை எனக்குள்ளே கொண்டு வரணும்னா முதல்ல நான் இயேசுவை கொண்டு வரணும்.
இயேசு எனக்குள்ள என்ன சொல்றாரு? நானே இந்த உலகத்தின் ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நாமளே அப்புறமா சொல்றாரு, நீங்க உலகத்தின் ஒளியா இருக்கிறீங்கன்றாரு. ஹல்லேலூயா. அவர் தான் லைட்டுக்கெல்லாம் லைட்டா இருக்கிறாரு. அவர் சூப்பர் லைட்டா, மாஸ்டர் லைட்டா இருக்கிறாரு. நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? குட்டி குட்டி பல்பு மாதிரி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த லேம்ப் போஸ்ட்லாம் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டாக இருக்கும். என்னடா இந்தியாவிலே நிறைய லைட்டு போட்டிருக்காங்க, இங்கே என்னடானா இருட்டாக இருக்குது ரோடெல்லாம். ஒரு லேம்ப் போஸ்ட்டில் அங்கங்கே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் லைட்டு போட்டால் அது ஒரு ஒளி தருது, ஒரு சேஃப்டியை நமக்கு கொடுக்குது, ஒரு சமாதானத்தை கொடுக்குது. இல்லை இருள், கார் இருள் மாதிரி இருக்குது சில நேரத்தில் ஓடிட்டு போகும்போது. ஹல்லேலூயா. சின்ன ஒரு லைட்டு தான், ஆனால் ஒரு ஆபத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிற வெளிச்சமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சின்ன ஒரு பிரகாசம் தான், அது அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய், ஒரு நன்மையாய் காணப்படுகிறது. ஆமென். அப்போ அந்த ஒளி ஒரு மனிதனுக்குள்ள எப்படி நான் தேவனுடைய ஒளியை பிரகாசிக்கிறது? How can I become the light for somebody else? முதல்ல இயேசு எனக்குள்ளே வாசமாக இருக்கணும். ப்ளக்கை எங்கே சொருகணும்? ப்ளக்கை எங்கே சொருகணும்? பல்பை மாட்டினா பத்தாது, 100 வாட்ஸ் பல்பை வாங்கினா பத்தாது. இயேசுடைய பவர் சோர்ஸில் அதை முதல்ல என்ன பண்ணணும்? கனெக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஐ ஆம் த லைட் ஆஃப், நானே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரோடு கூட நாம் என்ன பண்ணணும்? இணைக்கப்படணும். ஹல்லேலூயா. அதற்கு அப்புறமாய் அவருடைய அறிவின் ஒளியினால் நம்ம என்ன பண்ணப்படணும்? நிரப்பப்படணும். ஆண்டவர் நமக்குள்ளே ஒளியாக வந்துட்டார். இப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார்? நாம் அவரை குறித்து அறிகிற அறிவின் ஒளியில் வளரணும். ஹல்லேலூயா. அதிலே நம்ம வளரும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற லைட் என்ன ஆகும்? இன்னும் பிரகாசமாக எரியும். 100 வாட்ஸ்லேருந்து 1000 வாட்ஸாக மாறும். ஆரம்பிக்கும் போது 100 வாட்ஸாக இருந்திருக்கும், இப்போ 1000 வாட்ஸாக மாறுகிற லைட்டாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த அறிவின் ஒளியை நாம் என்ன பண்ணணும்? உள்ளே கொண்டு வரணும். தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாய் அதை கொண்டு வரணும். ஒரு மனிதனுடைய இருதயம் புதுப்பிக்கப்படணும். ஹல்லேலூயா. ரோமர் 12:1-2 வசனம் கூறுகிறது, நாம் என்ன பண்ணணும்? நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணப்படணும்? புதுப்பிக்கப்படணும். தேவனுடைய வார்த்தைகளினாலே புதுப்பிக்கப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? அந்த ஒளியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இல்லாட்டி நாம் இருக்கிற வண்ணமாக தான் நாம் இருக்க முடியும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் ஒரு மாற்றம் இல்லை? அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் ஒரு பழைய காரியங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறது? ஏன் பழைய விஷயங்களில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கிறது? அந்த ஒளி உள்ளே வந்திருந்ததுன்னா, அந்த ஒளி ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த ஒளி ஒரு இருதயத்தை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒளியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம். ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே இது இன்னும் கொஞ்சம் வர்ஸ்ட்டாக தான் போயிருக்குது நம்ம லைஃப்பில். 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காரியங்கள் இன்னும் கொஞ்சம் வர்ஸ்ட்டாக போயிருக்குது. ஏன் வர்ஸ்ட்டாக போயிருக்குது? ஏன் அது குறைந்து போயிருக்குது? முன்னேறுவதற்கு பதிலாக குறைந்து போகுது. ஏன் குறைந்து போகுது? அந்த தேவனுடைய அறிவின் ஒளி நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் கடந்து வரல. ஹல்லேலூயா. அப்போவே நல்லா இருந்தோம். எப்போ? அப்போவே நல்லா இருந்தோம், நல்லா சந்தோஷமாய், அப்போவே எல்லார்ட்டையும் நல்லா ஒரு பழக்கத்தில், அனுபவத்தில் நம்ம இருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன ஆகிடுச்சு? நம்மளுடைய ஒளி நம்மளுக்குள்ளே என்ன ஆகிடுது? குறைந்து போய்விட்டது. அதனால் தேவனுக்குள்ளே நாம் பிரகாசிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 4-5 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 10. எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாகிறதுக்கு தேவ பலமுள்ளவர்களாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாயிருக்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இருள் நம்மளை மேற்கொள்ளக்கூடாதுன்னா பிரியமானவர்களே, நீங்கள் வந்துட்டீங்க ஒளியின் இடத்துல, இருள் நம்மளை திரும்ப மேற்கொள்ளக்கூடாதுன்னா இங்கே வசனம் கூறுகிறது, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நிறைய தாட்ஸ் வரும், நிறைய எண்ணங்கள் வரும். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி போகலாமா, இப்படி பார்க்கலாமா, நிறைய தாட்ஸ் வரும் நம்ம வாழ்க்கையில். எல்லாருக்கும் வரும் அந்த தாட்ஸ் எல்லாம். அந்த தாட்ஸே வராதவங்க யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அதை எல்லாம் சிறைப்பிடிக்கணும்னா கிறிஸ்துவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது,
வசனம் கூறுகிறது, அந்த வசனம், எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலன் உள்ளதுமாய் இருக்கிறது. அவைகளை நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இயேசுனுடைய அறிவு நம்மளுடைய வாழ்க்கையில், அது ஆண்டவர் அறிவை கொடுக்கும் பொழுது, அதற்கு விரோதமாய் சில காரியங்கள் வரும் பொழுது, நம்ம கிறிஸ்துவனுடைய அறிவை பெற்றுக்கொண்டோம்ல, இப்போ அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அதை சிறைப்பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. படிக்கிற வசனங்களை வாசித்து கடந்து போகிறவர்களாக இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எதையுமே சிறைப்பிடிக்க முடியாது. இருள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும், இருள் மேற்கொண்டு கொண்டே இருக்கும். நீங்கள் ஒளி வந்தது போல இருக்கும், ஆலயத்திற்கு வந்தது போல இருக்கும், ஆராதித்தது போல இருக்கும், பாடினது போல இருக்கும். ஆனால் பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் இருள் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டதாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன? கிறிஸ்துவனுடைய அறிவை பெற்றுக்கொண்டோம், கீழ்ப்படியாமல் விட்டுட்டோம். ஹல்லேலூயா. We got the knowledge of God but we failed to obey. Then we will not have light in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஒளி இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இப்படியாக தேவனுடைய வார்த்தை சவுலினுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது, அவனுடைய வாழ்க்கையில் அது ஒளியாய் பிரகாசித்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது, ஒரு ஒளி போல கடந்து வருகிறது. அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ரிசீவ் பண்ணும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை ஆண்டவர் விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வெறுமனே வந்து மேஜிக் பண்ண முடியாது உங்கள் வாழ்க்கையில். அவர் வெறுமனே வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பத்தை எல்லாம் மாற்றி போட முடியாது. அவர் ஒரு பேராயுதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை இயேசுவே கடந்து வந்து சவுலினிடத்தில் பேசினார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறைப்படுத்துங்க பிரியமானவர்களே, சிறைப்படுத்துங்க. எல்லா சிந்தனைகளையும் அந்த வார்த்தைக்கு உட்பட்டு நீங்கள் சிறைப்படுத்துங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அந்த சவுலினுடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தில் 17-18 வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 26:17-18. மறுபடியுமாய் சவுல் அவருக்கு நடந்த காரியத்தை 3 முறை அப்போஸ்தலர் புத்தகத்திலே இதை குறித்து பேசுகிறார். சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்படி ஒளியை பெற்றுக்கொண்ட, நீ எப்படி ஒளியை பெற்றுக்கொண்ட? 18வது, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கும் நீ அவர்களுக்கு கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை விசுவாசித்து மனம் திரும்பி விசுவாசித்து இந்த ஒளியை நீ பெற்றுக்கொண்ட, இந்த இருளிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்ட. எப்படி ஒரு மனிதன் இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டான்? சவுல் எப்படி விடுதலையாக்கப்பட்டார்? மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த ஒளியை விசுவாசத்தினால அவனுக்குள் இருந்த இருள் நீங்கினது. ஹல்லேலூயா. அவன் மேல் இருந்த அந்த அதிகாரி, அந்த பிசாசான அதிகாரி என்ன ஆயிட்டான்? அவனை விட்டு ஆண்டவர் விலக்கி போட்டார். ஹல்லேலூயா. இருளுக்கு காரணமாக இருந்த பிசாசை ஆண்டவர் விலக்கி போட்டார். இருளுக்கு காரணமாக இருந்த பாவத்தை விலக்கி போட்டார் அவனிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொல்றார் அவனிடத்துல, நீ எப்படி பெற்றுக்கொண்டாயோ, மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து உன் வாழ்க்கையில் இந்த இருளும் பிசாசின் கட்டுகள் எல்லாம் முறிந்ததில்ல, அதுபோல நீ மற்றொரு இடத்திலும் போய் இந்த விஷயத்தை சொல்லு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் பாருங்க, ஒரு மனிதன் மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசிக்காத வரைக்கும் அவன் பிசாசினுடைய அதிகாரத்தில் இருக்கிறான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்காத வரைக்கும், அவனுக்குள்ளே அந்த மெய்யான ஒளி அவனுக்குள்ளே வராத வரைக்கும் அவன் எங்கே இருக்கிறான்? இருளில் இருக்கிறானா. அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலுக்கு அந்த கெதி பிரியமானவர்களே. சவுல் இந்த பெரிய அப்போஸ்தலன், புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் அநேக கடிதங்களை எழுதின, அநேக நிருபங்களை எழுதின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இருள் இருக்கிறது. அந்த இருளை எடுக்கணும்னா அவன் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்க வேண்டியதாய் காணப்பட்டது. அல்லேலூயா. If you want the light of God in your life, if you want God's presence in your life, நீங்க மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்பொழுது மாற்றங்களை கொண்டு வருவார். யோவான் 12:36 வசனம் கூறுகிறது, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. இயேசு இந்த வசனத்தை என்ன, ஒளி உங்களோடு இருக்கையில், பாருங்க, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு. See, the light is next to you. தேவ ஒளி உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. தேவ ஒளி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஒளியின் நீங்கள் பிள்ளைகளாகணும்னா, ஒளி பக்கத்தில் இருந்தால் பத்தாது, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒளி பக்கத்தில் இருக்கிறதுனால அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், பட் ஒளியின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதற்கு ஆண்ட ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி நான் ஒளியின் பிள்ளையாய் மாறுகிறது? விசுவாசித்து, இயேசுவை விசுவாசித்து நான் ஒளியின் பிள்ளைகள். அதர்வைஸ் ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் டார்க்னஸ். when I don't put my trust in Jesus Christ, when I don't put my trust in the only light, that is Jesus Christ, I am the child of darkness. Hallelujah. But God says, I want you to become the child of light. ஒளியின் பிள்ளையாய் நீ மாறணும். அதற்கு நீ இயேசுவை விசுவாசித்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது சவுலினுடைய வாழ்க்கையில் இந்த இருள் எல்லாம் ஒரு செகண்டில் மாறுச்சு. அவனை பிடித்திருந்த பிசாசின் இருள், அந்த ஒரு பாரம்பரிய இருள், அவனை பிடித்திருந்த அந்த எல்லா விக்கிரக இருள் எல்லாம் அவனை விட்டு ஒரு நொடி பொழுதில் அகற்றப்பட்டது. ஒரு பெரிய ஒரு ஒளியை அவன் பெற்றுக்கொண்டு கடந்து போகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த ஒளியை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அப்போஸ்தலர் 22 14 வசனம் முடிய வாசிங்க. அப்போஸ்தலர் 22 அதே சம்பவத்தை இந்த பகுதியிலே பவுல் சொல்லுகிறார். நீ கண்டவ இப்பொழுது நீ தாமதிக்கிறது. அப்போஸ்தலர் 22 14 அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரராய் தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழிகளை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்களை போக்க கழுவப்படு என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஒளி ஒரு மனிதனுக்குள்ளே வந்துருச்சுன்னா என்னாவது? கீழ்ப்படிதல் வந்துடுது. ஹல்லேலூயா. அதற்கப்புறம் பாருங்க, இயேசு சொல்றாங்க, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? why are you delaying it? உனக்குள்ளதான் ஒளி வந்துருச்சே, உனக்குள்ளதான் நான் கடந்து வந்துட்டேனே. அவர் கேட்கிறார், நீ ஏன் இன்னும் தாமதித்து கொண்டு இருக்க? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக்க கழுவப்படு என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான, ஒளி ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவனுக்குள்ளே என்னது நடக்குது? அடுத்தது கீழ்ப்படிதல், ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. ஒரு நீதிக்குரிய காரியங்கள் அவனுக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறது. ஆமென். தேவ அறிவை பெற்றுக்கொண்ட மனிதனுக்குள்ளே வாழ்க்கையில் தேவ அறிவை ஒருத்தர் பெற்றுக்கொண்டாங்கன்னா உடனே என்னாவது? அவனுக்குள்ள செயலாய் மாறுகிறது. ஒருத்தர் அறிவை பெற்றுக்கொண்ட, அவன் ஞானத்தை பெற்றுக்கொண்டா உடனே செயலாய் மாறுகிறது. அதுதான், தட் இஸ் த நாலேஜ் ஆஃப் காட். when you receive knowledge, you act on that knowledge. You don't just listen, observe and go.
அதை அப்படியே கேட்டு காதில் வாங்கி அப்படியே கடந்து போகிறது இல்லை. ஆண்டவர் சொல்ற, நீ தாமதிக்கிறது என்ன, இப்பொழுதே நீ எழுந்து போ, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள் என்று சொல்லி அவர் வசனத்தில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அந்த வசனத்தில் அப்போஸ்தலர் 9:18 உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்து அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ இதை செய்யின்றாரு. அப்பொழுது அதை கேட்ட உடனே அவனுடைய இருள் அவனை விட்டு நீங்கி, அந்த செதில் கண்ணை மூடி இருந்த அந்த இருள வைத்திருந்த அவனை பிசாசு அப்படியே இருளா வைத்திருந்தது ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு நொடி பொழுதுல அவன் கண் செதில்கள் கீழே விழுந்து அவன் உடனே எழுந்து போய் அவன் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் உடனே உணர்ந்தான் பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் காண்பிக்கிற இருள் உண்மைதான், எனக்குள்ள டார்க்னஸ் இருக்குது, எனக்குள்ள அருவருப்பு இருக்குது, எனக்குள்ள எரிச்சல், கோபம், பகை உணர்ச்சிகள், பொய் எல்லாமே எனக்குள்ளே வாசமாக இருக்குது. நான் உடனே மனம் திரும்பணும், உடனே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த உணர்வை அவன் பெற்றுக்கொண்டான். உடனே போய் அவன் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் இருளிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் உங்களுடைய ஞானஸ்தானமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. If your heart has been transformed from darkness to light inside you, உங்களுடைய இருதயம் மாற்றப்பட்டு இருக்குதுன்னா அதை வெளிப்படுத்துகிறது ஞானஸ்தானத்தில் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள இருளிலிருந்து அவன் வெளிச்சத்துக்கு வந்துட்டானா அவனுக்குள்ள ஞானஸ்தானம் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்பி. சவுலை போல பெரிய ஒரு படித்த மேதாவி தான், அநேக ஒரு பாரம்பரியத்தில் வளர்ந்த ஒரு மனிதன் தான், அநேக ஐஸ்வர்யத்தில் வளர்ந்த ஒரு மனிதன் தான், எல்லாம் இருக்குது பிரியமானவர்களே. ஆனால் அவனுக்குள்ள இருளும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா ஞானம் அறிவும் பெற்றிருந்த ஒரு மனிதனாக he had the darkness in him in spite of all the things he had in his life. He had wealth, he had health, he had all the knowledge, but he had darkness inside him. Hallelujah. இயேசு ஒரு ஒளியாய் அவனுக்கு தோன்றி அவனிடத்திலே பேசினவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒளி நீங்கணும்னா அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது நமக்குள்ள ஒளியின், அது அறிவின் ஒளியாய் காணப்படுகிறது, சுவிசேஷத்தின் ஒளியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் உள்ள வரும் பொழுது, ஆண்டவர் அப்படியே நமக்கு காட்டும் பொழுது அதை உடனே we should obey. why are you delaying it? எந்த காரியத்துக்காக நீங்கள் டிலே பண்ணுறீங்க? 40 வயசு வந்தோன்னே ரவுண்டான நம்பரில் மோசே போல இஸ்ரவேல் ஜனங்களை 40 இயர்ஸில் அவர் என்ன வனாந்திரத்தில் போனார், 40 இயர்ஸ் வனாந்திரத்தில் இருந்தார், 40 இயர்ஸ் அவர் அப்படி நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு புறப்பட்டு வரும் பொழுது உங்களிடத்தில் இருக்க இருளை ஆண்டவர் நீக்க தான் இன்னைக்கு பேசுகிறார். ஆமென். கடைசியாய் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 9:17, சாரி, தான் லாஸ்ட் வசனம், வாசிங்க. வாசிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒளியின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன காணப்படுகிறது? பரிசுத்த ஆவியின் நிரப்புதல். ஹல்லேலூயா. அது கரெக்டாக பாருங்கள். அவர் சுவிசேஷத்தை கேட்கிறாரு, அந்த அறிவின் ஒளி அவருக்குள்ளே வருகிறது, அதற்கு கீழ்ப்படுகிறாரு. உடனே புறப்பட்டு போய் அந்த இருள் நீங்குது, ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. உடனே அவர் சொல்லுகிறாரு, உன்னை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கு உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பி விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை எடுத்து வரும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு அநேகர் கூப்பிட முடியல, அநேகர் ஜெபிக்க முடியல, அநேகர் தேவனை நோக்கி ஒரு பாட்டு பாட முடியல, சத்தத்தை உயர்த்தி கை தட்ட முடியல.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய நிரப்புதல் நமக்கு தேவை. அவர் ஒரு ஒளியாய் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. He comes as a light inside you. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா இருளிலிருந்து உங்களை விலக்கி நடத்தணுங்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சவுலை போல இந்த ஒளியை நானும் பெற்றுக்கொள்ளுகிறேன்? ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஜெபித்து நம்ம இந்த நேரத்தில் தேவனுடைய பந்திக்காய் நம்ம கடந்து போகலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா.